நான் யார், நான் யார், ஆமே நான் யார். இப்போ நம்மளை பிழைகளை உணர்ந்து கொள்ளணும், நம்ம பிழைகளை உணர்ந்து கொள்ளணும். அவனும் அப்படிதான் இருக்கிறான், நானும் அப்படிதான் இருக்கிறேன். அவன் ரட்சிக்கப்படாதவன், நான் ரட்சிக்கப்பட்டவன். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நம்ம பிழைகளை நாம் உணர்வோம் ஆண்டவரே. தன் பிழையை உணர்வது தான் சுத்திகரிப்பு. என் பிழையை நான் உணர்றப்பா, என் பிழையை நான் உணர்றப்பா. நம்ம ஆண்டவர் அவ்வளவு அன்பான ஆண்டவர். வசனம் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தோத்துறோம். அப்போ அன்பான தேவனிடத்துல நாம் நம்ம பாவத்தை வச்சுக்கிட்டு நம்ம வர வேண்டியது இல்லை. அப்பா என்கிட்ட ஒரு குறை இருக்குதுப்பா, நம்ம இது எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம், வார்த்தை வருது, ஏதோ ஒரு தவறு இருக்குதுப்பா, இந்த வருஷத்தில் ஏதோ ஒரு குறையா நடந்துட்டப்பா, பேசிட்டப்பா, தவறிட்டப்பா, மீறிட்டப்பா. ஆண்டவரே உங்கள் பிள்ளைப்பா, தகப்பனே ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, ரத்தத்தால் கழுவுங்கப்பா, உங்ககிட்ட வந்துடுறேன்ப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா. ஆண்டவர் நம்ம மீது அன்பாக இருக்கிறார். ஒருவரையும் புறக்கணியாதவர், ஒருவரையும் தள்ளாதவர். ஆமென். செயலால் பாவம் இருக்கலாம், சொல்லால் பாவம் இருக்கலாம், நம்மளுடைய பார்வையால் பாவம் இருக்கலாம், நம்மளுடைய சுபாவத்தால் பாவம் இருக்கலாம், நம்மளுடைய ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுகிறபடி நம்மிடத்தில் செய்கிற கிரிகையில் பிழை அந்த பிழையை உண்டாக்கி பாவம் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்டா, ஆண்டவரே முயற்சிக்கிறேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கப்பா, கொஞ்சம் கிருபை கொடுங்கப்பா, இதை நான் மாற்றிக்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் தன் பிழைகளை அவர் ஸ்தோத்திரம் சுத்திகரித்து அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம பிழைகளை மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்ளுவார். ஆமென், ஆமென்.